வரலாற்றை மறந்து புதிய அத்தியாயத்துக்கு செல்ல முடியாது, மக்களிடம் பாசாங்கு செய்ய தயாரில்லை என்கிறார் ஜனாதிபதி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்களை சுட்டிக்காட்டி அவர் உரையாற்றியிருந்தாலும் கூட இது குறித்து பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய கருத்துக்களையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இவர் என்ன விடயத்தினை சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்பதை நாங்கள் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். வரலாற்றை மறந்துவிட்டு புதிய அத்தியாயத்தை நோக்கி அல்லது புதிய எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு வாய்ப்பில்லை என்பதை தான் நம்புவதாகவும் சகலவற்றையும் கைவிட்டுவிட்டு புதிய அத்தியாயம் ஒன்றை எழுத முயற்சித்தால் அது பாசாங்கவே அமையும் என்றும் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க சுட்டிக்காட்டியிருக்கிறார். மக்கள் விடுதலை முன்னணியுடைய 60ஆம் ஆண்டு நிறைவு நிகழ்வு நேற்று முன்தினம் 14ஆம் தேதி கொழும்பு விஹார மகாதேவி திறந்த அரங்கில் இடம்பெற்றது. அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற பொழுதே ஜனாதிபதி இந்த விடயத்தினை சுட்டிக்காட்டியிருந்தார். அங்கு தொடர்ந்தும் அவர் உரையாற்றுகையில், நாங்கள் ஏன் இந்த வரலாற்றை மறக்க வேண்டும்? நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டிருக்கிறோம். அது மூடி மறைக்கப்பட்ட வரலாறாகும். நிகழ்காலத்தில் அது ஏன் அவசியமாக இருக்கிறது? ஒருவேளை சில இடங்களில் முணுமுணுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அந்த வரலாற்று சான்றுபடுத்திவிட்ட நிகழ்காலத்தை புதிய அத்தியாயத்தினூடாக ஆரம்பிக்கலாம் என்று அநேக மாணவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் ஒரு சில தரப்பு அந்த வரலாற்றை மறந்துவிட்டு எங்களுடன் இணைந்து பயணிக்க தயாராக இருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். இருந்தபோதும் எங்களால் அந்த வரலாற்றை மறந்துவிட்டு புதிய அத்தியாயம் ஒன்றை, புதிய எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இல்லை என்று நாங்கள் நம்புகிறோம் என்பதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார். அதன் காரணமாக தற்போதைய நிகழ்காலத்தை புரிந்து கொள்வதற்கு அந்த வரலாறு எமக்கு அவசியமாக இருக்கிறது. தற்போதைய நிலைமையை புரிந்து கொள்ளவும் வரலாறு எமக்கு அவசியமாக இருக்கிறது. எதிர்காலத்தில் இடம்பெற இருக்கிற தவறுகளை குறைத்துக் கொள்வதற்காகவும் வரலாறு எமக்கு முக்கியமானதாகும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு வரலாறும் எதிர்காலமும் தவறுகளின்றி உருவாகாது என்று நான் கருதவில்லை. இருந்தபோதும் அந்த வரலாறு கற்றுக் கொடுத்திருக்கிறது, வரலாறு வழிகாட்டியிருக்கிறது. எதிர்காலத்தை கட்டியெழுப்புவதற்காக குறைந்த தவறுகளுடனான எதிர்காலத்தை எம்மால் அமைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது முக்கியமானதாகும் என்பதான விடயம் அவரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் காரணமாகவே எமக்கு இருப்பது புதிய அத்தியாயம் இல்லை, எமக்கு இருப்பது தொடர்ச்சியான வரலாற்றின் தொடர்ச்சியான அத்தியாயமாகும். யாராவது ஒருவர் நபர் ஏதாவது ஒரு வகையில் இந்த சகல விடயங்களையும் நிச்சயமாக்கி சகலவற்றையும் கைவிட்டு புதிய அத்தியாயமாக எழுத முயற்சித்தால் அது பாசாங்காகவே அமையும். அதனூடாக எதிர்காலம் மீதும் இருக்கும் பயமே வெளிப்படுகிறது. நாங்கள் வரலாற்றின் தொடர்ச்சியை ஆதாரமாக கொண்ட இந்த புதிய அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறோம். இந்த தொடர்ச்சியான புதிய அத்தியாயமே தவிர வரலாற்று நீட்சியினால் இழந்த இடமாற்றப்பட்ட அத்தியாயம் இல்லை என்பதை சகலரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதான விடயம் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வரலாறு எவ்வாறானது? வேதனைகளால் நிறைந்த வரலாறு இருக்கிறது. உடல் ரீதியாக அதிக வேதனைக்குள்ளான வரலாறும் இருக்கிறது. உள ரீதியாக அதிக வேதனை அனுபவித்த வரலாறும் இருக்கிறது. அதனை நான் அறிவேன். அந்த வரலாற்றுடன் தொடர்ச்சியாக உறவு இருந்த அநேகமான சகோதரர்கள் ஒரு நாள் அல்லது பல நாட்கள் அழுதிருக்கிறார்கள். நானும் அதனை அனுபவித்திருக்கிறேன். ஏன் வரலாற்றில் அப்படியான கஷ்டங்களை எமக்கு சேகரித்து கொடுத்திருக்கிறார்கள். வரலாற்றில் வேதனைகளை ஒன்றாக கொடுத்திருக்கிறார்கள். அது மிகவும் சிக்கலுக்குரியது என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். நாங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாட்டு மக்களின் முன்னணியில் ஆய்வுக்குட்படுத்த விருப்பப்பட்ட வேலை திட்டமாகும். எனவே சோதிக்கப்பட வேண்டிய வேலை திட்டமுமாகும். எங்களை மக்கள் உரசி பார்க்க வேண்டும். அதற்கு நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கிறோம். நாங்கள் மக்களுக்காகவே கட்டியெழுப்பப்பட்ட வேலை திட்டமாகவும் இன்று இந்த வேலை திட்டம் எந்த இடத்திலிருந்து மக்களின் அருகில் இருக்கிறோம் என்ற விடயத்தினையும் அவர் தெரிவித்திருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதனோடு இணைந்த பல்வேறு விடயங்களை ஜனாதிபதி சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். எனவே இது குறித்து பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருப்பதை இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது.